2025ல் நீங்கள் ஹோண்டாவோட NX200 வாங்கலாமா வேண்டாமான்றத ப்ரோ அண்ட் கான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக நியூவாக வந்த வேரியண்ட் தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹோண்டாவோட CB200X என்னடா சொல்கிறேன்? ஆமாம், அந்த வண்டியோட அப்கிரேடு தான் இந்த NX200. இந்த வண்டியோட ப்ரோலேருந்து அது இன்ஜின் செட்டப் வந்து ஆரம்பிப்போம். இந்த இன்ஜின் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்ஜினோட மேக்ஸிமம் ஹார்ஸ் பவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17.3 BHP 8500 RPMலையும், மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 15.9 Nm டார்க்கை 6000 RPMலேயே ரிலீஸ் பண்ணோம். இந்த வண்டியோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த வண்டிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது ஆக்சுவலாக ஹோண்டாவோட இன்ஜின் வந்து என்றைக்குமே வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான காரணம் அது ஸ்மூத்தான இன்ஜின் செட்டப் தான். ஆமாம், இந்த வண்டியோட இன்ஜின் செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நான் ஒரு 110 வரைக்கும் போனேன். உங்களுக்கு 100க்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையாகவே பெஸ்ட்டாக இருக்குது. அதோடைய இன்ஜினோட ஸ்மூத்னஸ் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டம். ஆமாம், நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். இதோடைய பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 220 mm பேக்லேயும் ஃப்ரண்ட்டில் 276 mm கொடுத்துருக்காங்க. பிரேக் டியூவல் சேனல் ABSல தான் உங்களுக்கு வருது. உண்மையாகவே பிரேக் வந்து இந்த வண்டியில் ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். ஒரு சேஃப்டி ஃபியூச்சராக ரொம்ப நாளாக நம்ம வெயிட் பண்ணிட்டு ஒரு ஃபியூச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பிரேக்கிங் பைட்டுக்குமே எந்த குறையும் கிடையாது. நம்மளுடைய மழையாக இருக்கட்டும், இல்லை நம்ம சைடில் வந்து மண் இருக்கட்டும், அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே அந்த கிரிப்னஸும் நல்லா இருக்குது. கிரிப்பில் அதுக்கடுத்து வந்து மெயினாக இதுடைய டயர் செக்ஷனுக்கு போவோம். இந்த டயர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே உங்களுக்கு 17 இன்ச் வீலும். ரெண்டாவது ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 110/70 கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 140/70 கொடுத்துருக்காங்க. இதோடைய பிரேக்கிங்கும் அந்த நேரத்தில் அந்த சீட்டிங் கம்ஃபர்ட்டு உண்மையாகவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டி நீங்கள் வந்து லாங் டிரைவ் யூஸ் பண்ண முடியுமா, அதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே லாங் டிரைவுக்கு சூட்டபிளான ஒரு வண்டி தான். அந்த இன்ஜினுமே அதுக்கேற்ற கேப்பபிளான இன்ஜின் செட்டப் தான். உங்களுக்கு லாங் டிரைவ் எடுக்க போகிறேன், நான் வந்து ஷார்ட்டாக தான் போகிறேன், ஸோ லாங் டிரைவுக்கு எனக்கு சூட் ஆகணும், நல்லா பெரிய அளவில் லுக் இருக்கணும். லுக் பை சப்ஜெக்டிவ் ஆஸ் யூஷுவல். எனக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கு. எனக்கு ஆஸ் யூஷுவலாக எல்லாத்தோட அட்வென்ச்சர் பைக்குமே அது லுக் வந்து பிடிக்கும். ஏன்னா கொஞ்சம் பெருசாக தெரியும். நீங்கள் 6 feet டாலாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். மஸ்ட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த NS பேட்சிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைடில் அந்த ஹோண்டான்றது வந்துடும், சேம் அந்த CB200Xல மாதிரியே. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைசர் வந்து ஓரளவு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த DRL செக்ஷன் பார்த்தீங்கன்னா அதோடைய லைட்டோட குவாலிட்டியுமே ஃபஸ்ட்டை காட்டிலும் இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அந்த அளவு இருக்காது, ஒரு ட்ரஸ்டபுளாக இருக்காது. இது ஓரளவு இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது, ஒரு ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே நல்லா தான் இருக்குது, அதில் எந்த குறையும் கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கர்வ் ஹைட்டு உங்களுக்கு 148 கிலோ தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேபி ஆக்சசரிஸ்லாம் இதுக்கு நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு 150 கிலோக்கு மேலே வந்து வரும். ஸோ அந்த வெயிட் வந்து உங்களுக்கு வெயிட் ரேஷியோ உங்களுக்கு ஸ்பீட் அடிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து ஒரு ஸ்டேபிளாக உங்களுக்கு போகும். ரெண்டாவது இதோடைய சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 810 mm கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஷார்ட் ரைடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் கிடையாது, உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. மஸ்ட் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வண்டியுமே ஒரு வரப்பிரசாதம் தான். போயிட்டு நீங்கள் ஓட்டி பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சூஸ் ஆகும். எந்த விதத்துலேயும் உங்களுக்கு வந்து இடிக்காது, தாராளமாக தட்டாது, தைரியமாக நீங்கள் ஓட்ட முடியும். சரி, நான் சீட்டிங் கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது, ஓட்டுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னா, சீட்டிங்கோட கம்ஃபர்டபுள் வைஸ் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். நீங்கள் ஓட்டுறவங்க சோலோவாக தான் போவேன் அப்படின்னா கண்டிப்பாக குஷனிங் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது, ஒரு மீடியமில் கொடுத்துருக்காங்க. ஓட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லலாம். செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா பில்லியனுக்கு ஒரு ஆவரேஜ். இதை நான் அடுத்தடுத்து சொல்கிறேன், ப்ரோவை மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஓட்டுறவங்களுக்கு பக்காவாக இருக்குது, அதில் எந்த குறையும் கிடையாது. சரிப்பா, மைலேஜ் என்ன, மைலேஜை பற்றி பேச மாட்டேங்கிறியா அப்படின்னா சரி ஓகே, மைலேஜ் போவோமா. இதோடைய டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், இந்த டேங்க் வந்து 12 லிட்டர். ரெண்டாவது ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 1.9 லிட்டர் வந்து ரிசர்வ் கொடுத்துருக்காங்க. E20 சப்போர்ட்டு தான். கீ வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி தான் உங்களுக்கு வரும். மைலேஜ் ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 35 to 40 தாராளமாக எதிர்பார்க்க முடியும் இந்த வண்டியில். அதுக்கு மேலே பெருசாக வந்து ட்ரை பண்ண முடியாது, அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எக்கோ மோடில் ஓட்டுறீங்க, ஹைவேல தான் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஒரு 40 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது இந்த ஸ்பீடோமீட்டரில் நம்ம மேக்ஸிமம் எதுவும் சொல்ல மாட்டோம். பட் இதில் வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் டச்சு, ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, டியூவல் சேனல் ABS, ப்ளூடூத் கனெக்ஷனு, அது மாதிரி
எல்லா விதமான ஃபியூச்சரும் லோட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா மெயினாக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது ஏபிஎஸ் எனக்கு தேவையான பெஸ்ட்டான டியூவல் சேனல் ஏபிஎஸும் கொடுத்துருக்காங்க. அதுவே எனக்கு போதுமான ஒன்று தான். சரிடா, நெகட்டிவ் எங்கடா அப்படின்னா சரி வாங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற நெகட்டிவ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோடைய சஸ்பென்ஷன். ஆமாம், சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டிப்பர் சைடாக தான் இருக்குது. அதில் வந்து எந்த குறையும் கிடையாது, மாற்று கருத்துங்களும் கிடையாது. நீங்கள் வந்து என்ன யூசேஜுக்கு எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நான் அதனால தான் உங்களை சொல்ல சொன்னேன். என்ன யூசேஜ் நான் வந்து சிட்டிக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும். பம்பெல்லாம் விட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பம்ப் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த பம்புன்றது பின்னாடி உட்கார பில்லியனுக்கும் தெரியும். பில்லியனோட சீட்டுமே ரொம்ப சின்னசு. நான் அதனால தான் ப்ரோவில் மென்ஷன் பண்ணுறப்போ நீங்கள் ஓட்டுறீங்களா ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பில்லியனை நீங்கள் உட்காந்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க. சின்னசாக தான் இருக்கும். அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சஸ்பென்ஷனும் ஆடு. இந்த வண்டி ஆஃப் ரோட் பைக்கு கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அட்வென்ச்சர் இருக்குது ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு போயிடாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ரெண்டாவது சிட்டி யூசேஜுக்குமே ஒரு ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லலாம். ஓட்டவே முடியாதா அப்படின்னா அந்த அளவுக்கு கிடையாது, ஓட்ட முடியும். பட் வந்து ரொம்ப லைக் பண்ணி ஓட்ட முடியாது. நீங்கள் ஹைவே டூரர் தான் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா பண்ணலாம். பட் அதுலேயும் ஒரு பிரச்சனை. இன்ஜின் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் கூல்டு இன்ஜின் தான். கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆயில் கூல்டாவது கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது ரொம்பவே ஹீட் ஆகுது. நீங்கள் வந்து சிட்டி டிராஃபிக்லாம் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக ஹீட்டிங்கில் இன்ஜின் ஆஃப் ஆகிற இஷ்யூவே நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் ஹைவேல எடுத்துகிட்டு போகிறீங்க கொஞ்சம் கேப் விட்டு தான் ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக உண்மையாகவே ஒரு நல்ல வண்டி தான். ஸோ ஹீட்டிங்க்கு அவங்க ஏதாச்சும் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். மேபி ஃபியூச்சர் அப்டேஷனில் உங்களுக்கு லிக்யூட் கூல்டு வரதுக்கு வாய்ப்புகள். அதே மாதிரி சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்ரி வந்து ப்ராப்ளம் ஆகுது, பேட்ரி சீக்கிரம் போயிடுது, பேட்ரி வந்து மாற்றுற மாதிரி இருக்குன்றாங்க. நீங்கள் யாராச்சும் NX200 வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக சில கஸ்டமர் இன்னொரு சைடு கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஆயில் லீக்கேஜஸ்லாம் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஹோண்டாவில் ஆயில் லீக்கேஜஸ்ன்றது புதுசாக தான் இருக்குது. பட் சில கஸ்டமர் சைட்லேருந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் USB கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் மழை டைமில் தண்ணி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அவங்க கவர்லாம் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் தண்ணி வந்து போனதான் ஒரு கஸ்டமர் ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதை மெயினாக மென்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் வண்டி வாங்கிட்டு நான் டாப்பில் தான் ஓட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி கொஞ்சம் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்கும். ஏன் அப்படின்னா இது ஒரு 80 to 90 க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே பக்காவாக இருக்குது. இதுவே நீங்கள் ஒரு 100க்கு மேலே போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஆமாம், இந்த வண்டி அந்த ஸ்பீடுக்கு தான் கேப்பபிள். அதுக்கு மேலே போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆவீங்க, வைப்ரேஷனும் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி இதுடைய சர்வீஸ் வந்து அந்த பிக் விங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது உங்கள் நியர்பை இருக்கா, சர்வீஸ் சென்டரில் ப்ராப்பராக இருக்கா, பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு எடுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா 2,10,000 கிட்ட வந்து வந்துடும். ஆஃபர் டைமில் மேபி உங்களுக்கு கம்மியாக இருக்கலாம். இந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாமா என்னுடைய ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா எனக்கு ஹோண்டா வண்டி தான் வேணும். பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு தேவையில்லை, மைலேஜும் ஓரளவு வேணும். அதே நேரத்தில் லாங் டிரைவும் போகும். ஃபேமிலி யூசேஜ் அந்த அளவுக்கு கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு தடவை ட்ரை கொடுங்கன்னு தான் சொல்லுவேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.